Welcome to the session on graphs. இந்த வீடியோவில் நம்ம graph algorithms எப்படி work ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். Primarily first graph எப்படி work ஆகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம algorithmக்குள்ளே போகலாம். ஸோ கிராஃப்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். யூஸ்வலி பைனரி சர்ச் ட்ரீ, லிங்க் லிஸ்ட் அந்த மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய படிச்சிருப்போம். ஃபைனலாக வந்து கிராஃப்ஸ் வந்து அகடமிக்கில் இருக்கும். அதனால் நிறைய பேர் அகடமிக்ஸில் வந்து கிராஃப் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி படிக்க மாட்டாங்க. பட் கிராஃப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர். லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் கிராஃப்ஸ். ஸோ கிராஃப்ங்கிற கான்செப்ட் என்னன்னா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது, எவ்ரி திங் இஸ் கனெக்டட். அதை எப்படி நேவிகேட் பண்ணி ட்ராவர்ஸ் பண்ணி பார்க்குறதுங்கிறது தான் இஸ் த கீ பார்ட் இன் கிராஃப். ஸோ யூஸ்வலி என்னென்னா அகடமிக் சைடில் நம்ம ட்ரீஸ் எல்லாம் படிச்சிருப்போம். பைனரி சர்ச் ட்ரீ, பைனரி ட்ரீ, செல்ஃப் பேலன்சிங் ட்ரீ, ரெட் பிளாக் ட்ரீ, ஏவிஎல் ட்ரீ, அந்த மாதிரி ட்ரீஸ் படிச்சிருப்போம். ஃபைனலி கிராஃப்குள்ளே வருவோம். ஸோ ட்ரீக்கும் கிராஃப்க்கும் ஃபஸ்ட்டு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கிராஃப்குள்ளே டீப் டைவ் பண்ணலாம். ஒரு ட்ரீங்கிறது என்னன்னா ஒரு ஹைரார்கிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஒரு ரூட் இருக்கும், அதுக்கு 2 சில்ட்ரன் இருக்கும், அதுக்கு 2-3 சில்ட்ரன் இருக்கும். அதுதான் வந்து ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர். இது டாப் டவுன் ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர். பட் கிராஃப் வந்து எப்படின்னா அந்த மாதிரி ஹைரார்கி கிடையாது. 4 கூட இப்போ ரூட் நோடாக இருக்கலாம், 4லேருந்து கூட கனெக்ஷன் வரலாம். இன்ஃபேக்ட் ரூட் நோட்னே ஒன்று இதில் கிடையாது. அப்புறம் இதில் பார்க்கும்போது சைக்கிள்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோட் திருப்பி இப்போ பேரண்ட் நோடுக்குன்னு போகாது. இங்கே அப்படி கிடையாது. இங்கே 2லேருந்து 5க்கு வந்து 5லேருந்து 4க்கு வந்து 4லேருந்து 2க்கு போகலாம். அந்த மாதிரி சைக்கிள்ஸ் ஆர் பாசிபிள் இன் அ கிராஃப். இதுதான் கிராஃபுக்கும் ட்ரீக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ். இப்போ ஒரு இது டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுத்திங்கன்னா ஒரு ரூட் இருந்து அதுலேருந்து கீழே ஒரு ஆர்கனைசேஷன் ஹைரார்கி மாதிரி வந்துச்சுன்னா அது ட்ரீ. இதில் சைக்கிள்ஸே இருக்காது. ஒரு கிராஃபில் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஒரு ஹைரார்கியே கிடையாது. ஒரு ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர் மாதிரி. இப்போ 5லேருந்து 1க்கு ஒரு கனெக்ஷன் இருக்கணும்னா கனெக்ஷன் இருக்கலாம். அந்த மாதிரி இட்ஸ் அ ஃப்ளெக்சிபிள் ஸ்ட்ரக்சர். சரி, இப்போ வந்து ஒரு கிராஃப்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு கிராஃப்ல 2 மேஜர் காம்பனன்ட் தான். ஒன்று வந்து நோட், ஒன்று எட்ஜ். எட்ஜ் வந்து அந்த லைன் கனெக்டிங் த 2 நோட்ஸ், ரைட்? இந்த இது எடுத்திங்கன்னா 5 நோடு இருக்கு. ஒரு வேர்டெக்ஸ்னு இன்னொரு பேர். நோடு, வேர்டெக்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். எட்ஜஸ் எடுத்திங்கன்னா 1 2 3 4 5 6 எட்ஜ் இருக்கு இந்த பர்டிகுலர் கிராஃப்ல. இப்போ ஒரு கிராஃபோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் பார்க்கலாம். இங்கே நான் கொடுத்துருக்கிறது ஒரு கோயம்புத்தூர் ஒரு தமிழ்நாடுவோட மேப் கொடுத்துருக்கேன். சென்னை, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி, இது எல்லாமே இந்த கிராஃபில் இருக்குது, ரைட்? இந்த தமிழ்நாடு மேப்பில் இருக்குது. இதோட ஈக்குவலன்ட் ரெப்ரசன்டேஷன் தான் இங்கே ரைட் சைடில் கொடுத்துருக்கேன். சென்னை, திருச்சி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், மதுரை, கன்னியாகுமரி. அந்த லைன்ஸ் என்ன குறிக்குதுன்னா அதுதான் நேஷ்னல் ஹைவே. இந்த சிட்டிஸுக்கு நடுவில் இருக்கிறது தான் அது குறிக்குது. ஸோ இது ஒரு ப்ராக்டிக்கல் யூஸ் ஆஃப் அ கிராஃப், ரைட்? இதில் வந்து சேலம் பெருசு, கோயம்புத்தூர் பெருசுங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அ ரெப்ரசன்டேஷன். அதனால தான் ஒரு கிராஃபில் எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஒரு கிராஃபை ரியலாக ஒரு கம்ப்யூட்டரில் எப்படி ஸ்டோர் பண்ணுவோம், அது எப்படி அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கும் பார்க்குறக்கு. இப்போ லிங்க் லிஸ்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு நோடு, ஒரு எட்ஜ் அந்த மாதிரி இருக்கும். ஒரு பைனரி சர்ச் ட்ரீ எடுத்திங்கன்னா ஒரு ரூட் நோட் இல்லாட்டி ஒரு நோட், அதுக்கு 2 சில்ட்ரன் அந்த மாதிரி இருக்கும். அப்போ ரெஃபரன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கிளாஸ், ஆப்ஜெக்ட் அதெல்லாம் கிரியேட் பண்ணி கனெக்ட் எல்லாம் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் பண்ணுறக்கு. பட் ஒரு கிராஃப் எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ், அட்ஜசன்சி லிஸ்ட்னு 2 டைப் இருக்குது. இந்த 2 டைப்பில் நீங்கள் எந்த டைப்பில் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா ஒரு 2D மேட்ரிக்ஸ். இந்த 2D மேட்ரிக்ஸில் நோட்ஸ் எல்லாம் வந்து ரோ சைடில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், காலம் சைடில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், ரைட்? இப்போ இந்த கிராஃப் எடுத்திங்கன்னா ABCDEFன்னு இருக்குது. அதுக்கு நடுவில் எட்ஜஸ் எல்லாம் இருக்குது. இப்போ அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஏலேருந்து பிக்கு ஒரு கனெக்ஷன் இருந்தால் இங்கே 1ன்னு ஸ்டோர் பண்ணுவீங்க. கனெக்ஷன் இல்லைன்னா 0ன்னு ஸ்டோர் பண்ணுவீங்க. இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறனால 1 இருக்குது. ஏக்கும் ஈக்கும் நடுவில் டைரெக்டாக ஒரு கனெக்ஷன் இல்லை, அதனால ஏலேருந்து இ பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். ஏலேருந்து டிக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது, அதனால ஏலேருந்து டிக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. டியிலேருந்து ஏக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது, ரைட்? டியிலேருந்து ஏக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. டியிலேருந்து இக்கு கனெக்ஷன் கிடையாது, டியிலேருந்து இக்கு கனெக்ஷன் கிடையாது. இதுதான் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ். இப்போ ஒரு மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜசன்சி மேட்ரிக்ஸில் நிறைய ஜீரோஸ் இருக்குது, ரைட்? கனெக்ஷன் இல்லைங்கிறதெல்லாம் 0ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால ஜீரோஸ் நிறைய இருக்குது. யூஸ்வலி ஜீரோஸ் நிறைய இருக்கும், 1 ரொம்ப கம்மியாக இருக்கும். அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் நிறைய ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் V², நோட்ஸ் இருக்குன்னா V² செல்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். அதுதான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ். இதே அட்ஜசன்சி லிஸ்ட் எடுத்திங்கன்னா இந்த 0 எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஏக்கு யார் கூடலாம் கனெக்ஷன் இருக்குது, BCD. ஏ எடுத்திங்கன்னா BCD அது மட்டும் ஸ்டோர் பண்ணுவோம், 0 எதுவுமே இருக்காது. பிக்கு எதெல்லாம் கனெக்ஷன், ஏவும் ஈயும். பி எடுத்திங்கன்னா ஏ இருக்குது கனெக்ஷன், இ இருக்குது.
D எடுத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் கனெக்ஷன் ஏவும் எஃப்பும், D எடுத்தீங்கன்னா ஏவும் எஃப்பும். இதுதான் adjacency list. adjacency list வந்து கம்மியாக தான் ஸ்பேஸ் எடுத்துக்கும், ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் ட்ராவர்ஸ் பண்ண முடியும். ஏன்னா எஃபோட கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் CDE இந்த 3 தான் கனெக்ஷன் டைரெக்டாக சொல்லிடலாம். பட் இங்கே வந்தீங்கன்னா எஃப்க்கு கனெக்ஷன்ஸ் எதெல்லாம் பார்க்கணும்னா இந்த என்டையர் ரோ ட்ராவர்ஸ் பண்ணும், 0 இருக்கோ இல்லையோ அதெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் ட்ராவர்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு adjacency மேட்ரிக்ஸில் ட்ராவர்ஸ் பண்ண முடியும். அதனால் adjacency மேட்ரிக்ஸ் ஸ்பேஸும் நிறைய எடுத்துக்கும், ட்ராவர்ஸ் பண்ணுறதும் ஸ்லோவாக இருக்கும். adjacency list வந்து ஸ்பேஸும் கம்மியாக எடுத்துக்கும், ட்ராவர்ஸ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ adjacency matrix, adjacency list எப்போ யூஸ் பண்ணலான்னா, நிறைய கனெக்ஷன் நோட்ஸுக்கு நடுவில் இருக்குன்னா adjacency matrix யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஜீரோஸ் கம்மியாக இருக்கும். ரொம்ப கம்மியாக தான் கனெக்ஷன்ஸ் இருக்குது, எட்ஜஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னா adjacency list யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இல்லைன்னா நிறைய ஜீரோஸ் வந்துடும். adjacency list யூஸ் பண்ணும்போது ஜீரோஸை கட் டவுன் பண்ணிடலாம். ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கிராஃப் இஸ் undirected versus directed graph. Undirected graph அப்படின்னா இங்கே பாருங்கள் எந்த ஆரோஸும் இருக்காது. டைரக்டட் கிராஃப்னா ஆரோ இருக்கும். ஸோ இப்போ ஒரு 2-way ஸ்ட்ரீட்டில் போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஆரோ மார்க்கும் இருக்காது. ஒரு 1-way ஸ்ட்ரீட்டில் போகிறோம்னா இந்த ரோட்டில் இந்த சைட் போகலாம், இந்த சைட் போகக்கூடாதுன்னு இருக்கும். அப்போ ஒரு ஆரோ இருந்துச்சுன்னா இந்த டைரெக்ஷனில் மட்டும்தான் மூவ் பண்ணலாம். ஒரு ஆரோ இல்லைன்னா இந்த ரோட்டில் 2 சைடும் போய்க்கலான்னு அர்த்தம். So undirected graph is a 2-way street. Directed graph is a 1-way street. Unless the direction itself has 2 ways, a directed graph is a 1-way street. அப்படின்னா 2ல இருந்து 1 ரீச் பண்ணலாம், 1ல இருந்து 2 ரீச் பண்ணலாம் if it is undirected graph. Directed graphனா இந்த கிராஃப் பொறுத்த வரைக்கும் 2ல இருந்து 1 போகலாம், 1ல இருந்து 2 போக முடியாது. அதே மாதிரி 1ல இருந்து 3 போகலாம், 3ல இருந்து 1 போக முடியாது. இதுதான் வந்து directed graph. ஸோ மூவிங் அஹெட், இப்போ ஒரு டைரக்டட் கிராஃப் அன்டைரக்டட் கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த அதே தான், எந்த சேஞ்சுமே இல்லை. ஒரு adjacency மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த டாப் ஹாஃபில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பாட்டம் ஹாஃபும் இருக்கும். ஏன்னா ஏலேருந்து பி கனெக்டட்னா பியிலேருந்து ஏவும் கனெக்டட், 2-way ஸ்ட்ரீட்டுங்கனால. பட் இது எடுத்தீங்கன்னா இட்ஸ் அ 1-way ஸ்ட்ரீட். பியிலேருந்து ஏ கனெக்டட். ஸோ பியிலேருந்து இஃப் யூ லுக் அட் இட், தெர் இஸ் ஏ டு பி, தெர் இஸ் அ கனெக்ஷன். பியிலேருந்து ஏ இஸ் கனெக்டட். இங்கே ஆனால் ஏலேருந்து பி இஸ் நாட் கனெக்டட். இது பார்த்தீங்கன்னா இதில் தெரியுது. ஸோ தட் இஸ் வாட் இஸ் அ டைரக்டட் கிராஃப். ஸோ இப்போ இந்த கிராஃப்ஸ் எடுத்தீங்கன்னா இன்னொரு டைப், நம்ம டைரக்டட் அன்டைரக்ட் பார்த்தோம். அதே மாதிரி சைக்ளிக் ஏசைக்ளிக்னு இருக்குது. இப்போ இது எடுத்தீங்கன்னா பியிலேருந்து டி வரலாம், டியிலேருந்து இ வரலாம், இலேருந்து பிக்கு போகலாம். அப்படின்னா தெர் இஸ் அ சைக்கிள். ஸோ சுற்றிகிட்டே இருக்கும் இந்த சைக்கிளில், ரைட்? இஃப் யூ டோன்ட் ப்ராசஸ் இட் கேர்ஃபுல்லி. இதுதான் சைக்ளிக் கிராஃப். ஏசைக்ளிக் கிராஃப் எடுத்திங்கன்னா எந்த நோடில் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் அந்த நோடுக்கு திரும்பி வர முடியாது. இப்போ ஏல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பி, டி, சி, அவ்வளோதான். திருப்பி ஏக்கு நீங்கள் போக முடியாது. இதில் எந்த நோடு எடுத்திங்கனாலும் திருப்பி அதே நோடுக்கு வர முடியாது. அதனால தான் இது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் அ ஏசைக்ளிக் கிராஃப். இது வந்து சைக்ளிக் கிராஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் ஒன், வென் யூ லுக் அட் இட், இட் இஸ் சைக்ளிக் கிராஃபும் ஏசைக்ளிக் கிராஃபுக்கும் எந்த ரெப்ரசன்டேஷன் டிஃப்ரென்ஸும் கிடையாது. நம்ம டைரக்டட் டைரக்டடுக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். எங்கே லைன் இருக்கோ அங்கே 1, லைன் இல்லைன்னா இட் இஸ் 0. வெயிட்டட் கிராஃப் அண்ட் நான் வெயிட்டட் கிராஃப் அப்படின்னா என்ன? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஏ டைரக்டட் அண்ட் டைரக்டட் அண்ட் சைக்ளிக் ஆர் ஏசைக்ளிக். இப்போ வந்து தேர்ட் ஒன் டைமென்ஷன் இஸ் வெயிட்டட் அண்ட் நான் வெயிட்டட். அப்படின்னா பியிலேருந்து ஏ கனெக்ட் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் 1 தான் பார்த்தோம். இப்போ என்ன சொல்கிறோன்னா அதுக்கு ஒரு வெயிட் கொடுக்குறோம் 4ன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பியிலேருந்து ஏக்கு போகணும்னா தெர் இஸ் 4 வெயிட்ஸ் இன்வால்வ். அந்த வெயிட் குட் பி காஸ்ட், இட் குட் பி டிஸ்டன்ஸ், இட் குட் பி டைம், இட் குட் பி டிராஃபிக், இட் குட் பி எனிதிங் டிபெண்டிங் ஆன் த ப்ராப்ளம். அதுதான் வந்து வெயிட்டட் கிராஃப். நான் வெயிட்டட் கிராஃப் நம்ம இத்தனை நேரம் பார்த்தது தான். அந்த எந்த இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு மட்டும்தான் சொல்லும், அதுக்கு என்ன வெயிட்னு சொல்லாது. இப்போ ஒரு ரியல் ப்ராப்ளம் எடுத்து பார்க்கலாம். நான் அதே ப்ராப்ளம் ஏற்கனவே கொடுத்த கோயம்புத்தூர் அந்த கிராஃப் தான், தமிழ்நாடு கிராஃப் தான் கொடுத்துருக்கேன் இங்கே. இப்போ வந்து இங்கே டிஸ்டன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு வச்சிங்கன்னா, ஓகே, சேலம் டு சென்னை எடுத்திங்கன்னா 350 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்கு, ரைட்? அப்போ வெயிட் இஸ் ரெப்ரசன்டிங் தட். இப்போ என்ன சேஞ்ச் ஓவரால்னு பார்த்தீங்கன்னா, நம்ம adjacency மேட்ரிக்ஸில் 0, 1, 1 பார்த்ததுக்கு பதில் இப்போ ஈரோடு டு சென்னை அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஸோ சேலம் டு சென்னைன்னு பார்க்குறீங்கன்னா 350 கிலோமீட்டர் ஆகுங்கிறது இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுது, ரைட்? இன்ஸ்ட் ஆஃப் 1 or 0 ஒரு ரோடு இருக்கா இல்லையாங்கிறதுக்கு பதில் ஆக்சுவல் அது என்ன டிஸ்டன்ஸோ அதுவே இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது டிஸ்டன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணலாம், டைம் டு ரீச் ரெப்ரசன்ட் பண்ணலாம், டோல்கேட்டோட காஸ்ட் ரெப்ரசன்ட் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி இந்த adjacency மேட்ரிக்ஸில் இருக்க வெயிட் என்ன வேணாலும் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃபைனலி த கீ சம்மரி டெஃபினேஷன்ஸ் ஆஃப் அ கிராஃப் வேறு என்னென்னலாம் இருக்குன்னா, இப்போ ஒரு நோட்ல இருந்து எத்தனை எட்ஜஸ் வெளியில் போகுதுன்னு பார்க்குறோம், அதுதான் அவுட் டிகிரி. இப்போ 1லேருந்து 2 டைரக்டட் கிராஃப்ஸ் வெளியில் போகுது அப்படின்னா அவுட் டிகிரி இஸ் 2. 2 எடுத்தீங்கன்னா 1 தான் உள்ளே வருது, ரைட்? ஸோ அப்போ இன் டிகிரி ஃபார் 2 இஸ் 1, அவுட் டிகிரி ஃபார் 2 இஸ் 3, ரைட்? இங்கே 3 எட்ஜ் வெளியில் போகுது, அதனால் அவுட் டிகிரி 3, in degree is 1. இதே directed graph or undirected graph எடுத்தீங்கன்னா it is not called in degree or out degree, just degree தான் சொல்லுவோம். ஏன்னா அதில் வந்து arrow மார்க்கே இருக்காது, எவ்வளோ டிகிரின்னு தான் சொல்லுவோம். ஸோ arrow இருந்தால் தான் இது வெளியில் போகுது உள்ளே வருதுன்னு, ரைட்? ஸோ டிகிரி ஆஃப் அ கிராஃப்னு மட்டும்தான் அன்டைரக்டட் கிராஃபுக்கு சொல்லுவோம். ஐசோலேட் நோட்னா ஒரு நோடுக்கு எந்த எட்ஜுமே இல்லைன்னா அது வந்து ஐசோலேட்டட் நோட், ஆர் டிகிரி இஸ் 0 ஃபார் அன் ஐசோலேட்டட் நோட். சோர்ஸ் நோட் அப்படின்னா எந்த நோட்லேருந்து ஆரம்பிக்கிறோமோ அது சோர்ஸ் நோட், எந்த நோட் ரீச் பண்ணுதோ அது சிங்க் நோட் ஆர் டெஸ்டினேஷன் நோட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 2லேருந்து 5 எடுத்திங்கன்னா 2 இஸ் கால்ட் த சோர்ஸ் நோட், 5 இஸ் கால்ட் அஸ் த சிங்க் நோட். ஸோ ஒரு கிராஃப் வந்து நம்ம பார்த்தோம், டைரக்டடாக இருக்கலாம், ஏ டைரக்டடாக இருக்கலாம், சைக்ளிக்காக இருக்கலாம், ஏ சைக்ளிக்காக இருக்கலாம், வெயிட்டடாக இருக்கலாம், நான் வெயிட்டடாக இருக்கலாம். இப்போ இந்த காம்பினேஷனும் பாசிபிள். டைரக்டட், ஏ சைக்ளிக், வெயிட்டட் கிராஃப்னா இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். டைரக்ஷன்ஸ் இருக்குது, வெயிட்ஸ் இருக்குது, சைக்கிள்ஸ் கிடையாது. எந்த நோட்ல இருந்தும் அந்த நோடுக்கு திரும்ப ரீச் பண்ண முடியாது, ரைட்? அதனால இட் இஸ் ஏசைக்ளிக். ஸோ ஜென்ரலி ஒரு ப்ராப்ளம் கொடுக்கும்போது டிஏடபிள்யூஜி கிராஃப் ஆர் டிஏஜி கிராஃப் அப்படின்னு டைரக்டட் ஏசைக்ளிக் கிராஃப் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும் அது என்ன டைப் ஆஃப் கிராஃப் அப்படின்னு நம்மளுக்கு அதை வச்சே கண்டுபிடிக்க முடியணும். ஸோ இப்போ என்னென்ன டைப் ஆஃப் கிராஃப் இருக்குன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அன்டைரக்டட் கிராஃப் பார்த்தோம், டைரக்டட் கிராஃப் பார்த்தோம், சைக்ளிக் கிராஃப் பார்த்தோம், டைகிராஃப் இஸ் ஜஸ்ட் அ டைரக்டட் கிராஃப். அதே மாதிரி டைரக்டட் ஏசைக்ளிக் கிராஃப் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி வேறு என்னென்ன கிராஃப் இருக்குன்னா பைபார்டைட் கிராஃப்னு இருக்கும். அப்படின்னா என்னென்னா யூவில் இருக்கிறது ஒரு டைப், வியில் இருக்கிறது ஒரு டைப். யூலேருந்து விக்கு எட்ஜஸ் இருக்கும், யூக்குள்ளேயே எட்ஜஸ் இருக்காது. அதே மாதிரி வியிலேருந்து யூக்கு எட்ஜஸ் இருக்கும், விக்குள்ளே எட்ஜஸ் இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு செட் ஆஃப் கோர்சஸ் எடுத்திருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி குட் பி U1, U2, U3ன்னு 3 ஸ்டூடெண்ட் இருக்கலாம். அவங்க கோர்ஸ் எடுத்தது வந்து சே V1, V2, V3 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், நெட்வொர்க்கிங், இந்த மாதிரி 3 கோர்சஸ் எடுத்திருக்கலாம். ஸோ இதில் என்னென்னா ஸ்டூடெண்ட்டுக்கும் கோர்ஸுக்கும் தான் கனெக்டட். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 2 கோர்ஸ் எடுக்கலாம், ரைட்? இங்கே 2 கோர்ஸ் எடுத்திருக்காங்க. பட் கோர்ஸ்க்குள்ளே எந்த கனெக்ஷனும் இருக்காது, ஸ்டூடெண்ட்குள்ளே எந்த கனெக்ஷனும் இருக்காது. இந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் கொண்டு வர்றது தான் வந்து இது பைபார்டைட் கிராஃப்னு அர்த்தம். பை பார்ட், 2 பார்ட் இருக்கிற கிராஃப், அதுதான் பைபார்டைட் கிராஃப். இது வந்து கம்ப்ளீட் கிராஃப்னா என்ன அர்த்தம்னா ஒரு அன்டைரக்டட் கிராஃபில், அதாவது டைரக்ஷனே இல்லாத கிராஃபில் எல்லா நோடையும் கனெக்ட் பண்ணியிருக்குன்னா அது வந்து கம்ப்ளீட்டட் கிராஃப். கனெக்டட் கிராஃப்னா டைரக்டட் கிராஃப் வச்சு இங்கெல்லாம் ஆரோஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த ஆரோ ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. டைரக்டட் கிராஃபில் எல்லா நோடும் கனெக்ட் ஆகிருக்கு, ஒரு பாத் இருக்குன்னா அது கனெக்டட் கிராஃப். டிஸ்கனெக்டட் கிராஃப்னா இங்கே பாருங்கள், எல்லா நோடும் கனெக்ட் ஆகலை, இந்த 3 ஒரு கனெக்ஷனில் இருக்குது, இந்த 2 ஒரு கனெக்ஷனில் இருக்குது, அதனால இது பேர் டிஸ்கனெக்டட் கிராஃப். So generally these are the different types of graphs that we have. ஒரு bipartite graph னு சொன்னாங்கன்னா immediately நம்மளுக்கு இதுன்னு புரியணும். So these are the different types of graphs. நீ அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம மூவ் பண்ணலாம். So next வந்து we will see what are the ways to represent a graph. ஒரு கம்ப்யூட்டரில் நம்ம சொன்னோம் adjacency matrix represent பண்ணலாம், adjacency list represent பண்ணலாம்னு சொன்னோம். இப்போ இது ஜாவாலையும் பைத்தான்லையும் நம்ம ஆக்சுவல் கோடாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். So first வந்து we will look at building a directed graph in Python, right? So நான் இங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது adjacency list யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு என்னன்னா கிராஃப்னு ஒரு டிக்ஷனரி ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணியிருப்போம். 2 ஃபங்க்ஷன், add node ஒரு ஃபங்க்ஷன், add edge ஒரு ஃபங்க்ஷன். இந்த add edge ஃபங்க்ஷன் தான் add node ஃபங்க்ஷனை கால் பண்ண போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு இது edge கிரியேட் பண்ணுறோம், add edge of 0 to 1. இங்கே 0லேருந்து 1க்கு இது directed கிராஃப்ங்கிறதுனால 0லேருந்து 1க்கு ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு 0 ஒரு நோடு கிரியேட் ஆகும், 1ங்கிற நோடு கிரியேட் ஆகும், சோர்ஸ் நோட், டெஸ்டினேஷன் நோடு கிரியேட் ஆகும். அப்போ இந்த ரெண்டுக்குமே கிராஃபில் போய் ஒரு என்ட்ரி கிரியேட் ஆயிரும், ரைட்? கிராஃப் நோட் ஆஃப் ஒரு adjacency லிஸ்ட்டுக்கு 0க்குன்னு ஒரு லிஸ்ட்டு கிரியேட் ஆயிரும், 1க்குன்னு ஒரு லிஸ்ட்டு கிரியேட் ஆயிரும். இந்த ரெண்டும் எம்டி லிஸ்ட், 0க்கு ஒரு லிஸ்ட்டு, 1க்கு ஒரு லிஸ்ட், ரைட்? இந்த ரெண்டும் கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் கிராஃப் ஆஃப் சோர்ஸ் டாட் அப்பெண்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னு என்ன பண்ணும், கிராஃப் ஆஃப் சோர்ஸ் போகும். இங்கே வந்து 0வோட டிக்ஷனரியில் போயிட்டு 1 அப்படிங்கிற வேல்யூ ஆட் பண்ணிடும். அப்போ இப்படி இருக்கும், 0ல் 1 இருக்கும். அதுக்கப்புறம் 0ல் 2 நம்ம ஆட் பண்ணும்போது
இந்த 1 கூட அப்பெண்ட் பண்ணி 2ஐயும் ஆட் பண்ணிடும். அப்போ 0ங்கிற நோட்லேருந்து 2 டெஸ்டினேஷன் இருக்குது ரீச் பண்ணுறக்குங்கிறது வரும். இதே மாதிரி இந்த எட்ஜஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது யூ வில் கெட் ஆல் த நோட்ஸ். இதுதான் ஒரு கிராஃபோட ஸ்டாண்டர்ட் ரெப்ரசன்டேஷன். ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறாங்களோ ஒரு அட்ஜசன்சி லிஸ்ட் வச்சு உங்களை பண்ண சொல்கிறாங்கன்னா இப்படி தான் பண்ணலாம். பைத்தானில் உங்களுக்கே தெரியும், இதை கம்ப்ரெஸ் பண்ணி ஒரே லைனில் கூட ஈஸியாக பண்ணலாம். பட் நான் ஒரு சிம்பிளாக எல்லாருக்கும் புரியணுங்கிறக்காக ஐ ஹவ் கிவன் இட் திஸ் வே. அதே மாதிரி ஜாவா எடுத்திங்கன்னா யூ வில் நீட் அ கிளாஸ். அந்த கிளாஸில் பைத்தானில் இருந்த மாதிரியே தான் ஜாவாவில் ஹேஷ் மேப் இஸ் த ஈக்குவலண்ட் ஆஃப் அ டிக்ஷனரி. அதனால வி ஆர் கிரியேட்டிங் ஒன். இங்கே என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கிராஃப் இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் ஹேஷ் மேப்னு ஒரு எம்டி ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணிக்கிறோம். ரைட், இதுதான் பைத்தான் டிக்ஷனரி மாதிரி ஜாவாவில் ஹேஷ் மேப். அதே கிராஃப் தான் இங்கே திருப்பி ஆட் பண்ண போகிறோம். ரைட், DAG graph G is equal to new of DAG graph. இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். G.addEdge, add edge of 0 to 1 அப்படின்னா என்ன அர்த்தம், 0ல இருந்து 1க்கு ஐ எம் டூயிங். ஜாவால என்ன பண்ணமோ அதே மாதிரி doing add node of source, add node of destination, graph dot get of source அப்படின்னா ஹேஷ் மேப்ல இருந்து get ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த சோர்ஸுக்கு கால் பண்ணி அதில் இந்த டெஸ்டினேஷன் ஆட் பண்ணுறோம். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஒவ்வொரு இதுக்கும் ஜாவா பைத்தான்ல கிரியேட் ஆன மாதிரியே ஜாவாலையும் you will have a list that is created. So this is how you build a directed graph in Java. நீங்க பாஸ் பண்ணி இந்த செக்ஷன் திரும்பி பார்க்குறீங்கனாலும் பண்ணலாம். பட் ஐ வாண்ட் யூ டு கிரியேட் அ கிராஃப் ஃபார் திஸ் நவ். இது கோட் எழுதுங்க. நீங்க ஜாவா டெவலப்பர்னா ஜாவாவில் பண்ணுங்க, பைத்தான் டெவலப்பர்னா பைத்தான் டெவலப் பண்ணுங்க. இப்போவே பாஸ் பண்ணி இதை பண்ணீங்கன்னா தான் யூ வில் பி ஏபிள் டு கண்டினியூ வித் ரிமைனிங் ஒன்ஸ் ஈஸிலி. இதே மாதிரி தான் நான் டைரக்டட் கிராஃப்னா சேஞ்சஸ் நத்திங் பட் இப்போ 0 to 1 கிரியேட் பண்றீங்க ஆட் எட்ஜ்னா add node of u, add node of v, graph of u dot append v. இதுதான் வந்து டைரக்டட் கிராஃப் கிடைச்சு. அன்டைரக்டட்க்கு ஒரே ஒரு தான், graph of v dot append u அப்படின்னா 0ல இருந்து 1க்கு நான் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னா 0 சோர்ஸா வச்சு 1ங்கிற எட்ஜ் 1க்கு ஒரு எட்ஜ் ஆட் பண்ணுது. இது 0, இதுக்கு வந்து 1 ஆட் பண்ணிடும். அதே மாதிரி 1ன்னு ஒரு சோர்ஸை வச்சுட்டு 0வை டெஸ்டினேஷனாவும் ஆட் பண்ணிடும். 1 வச்சு இந்த 0வையும் ஆட் பண்ணிடும். அப்போ இந்த ஒரு லைன் பண்ணீங்கனாலே ரெண்டு பக்கமும் இருக்கிற கனெக்ஷனை இட் will establish. Remaining code is the same thing for Java as well. இங்க பாத்தீங்கன்னா graph dot get of u add v இருக்கு அப்படின்னா uல இருந்து v க்கு ஒரு கனெக்ஷன். அதே மாதிரி graph of get of v dot add u 1 எடுத்துட்டு அதுக்கு 0 கனெக்ஷனும் பண்ணிரும். ஸோ இப்படிதான் ஒரு undirected or non-directed graph நம்ம கிரியேட் பண்ணுவோம். So let's move on with the next one, right? So இப்போ ஒரு graph கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு undirected matrix, adjacency matrix எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் உங்களுக்கே தெரியும், பைத்தான்ல இட்ஸ் a list of a list. அது கிரியேட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் வந்து இப்போ 0.1 கொடுக்குறீங்கன்னா ஆட் எட்ஜ்ல வெரி வெரி சிம்பிள், u v அந்த செல்லுக்கு போய் 1 செட் பண்ணுவோம். இது அன்டைரக்டட் கிராஃப்னால v uவும் 1 செட் பண்ணிடுவோம். இவ்வளவுதான் வந்து adjacency matrix கிரியேட் பண்றதுக்கான சிம்பிளான சின்டாக்ஸ். டைரக்டா ஒரு லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு ஆட் எட்ஜ்னா யூ டோன்ட் நீட் ஆட் நோட் ஃபங்க்ஷன். என்ன நோட் கிரியேட் பண்ண வேண்டாம், மேட்ரிக்ஸ்ல ஏற்கனவே இந்த ரெப்ரசன்டேஷன் இருக்கு. ஆல் யூ கோஸ் டு கோ டு தட் பர்டிகுலர் செல், அந்த செல் போய் 1ன்னு மாத்தினீங்கன்னா போதும். இந்த மாதிரி ஒரு adjacency matrix கிரியேட் ஆகும் இந்த லிஸ்ட்டுக்கு. ஜாவாவோட ஈக்குவலன்ட் கோட் அதே மாதிரி தான் 2D அரே ஜாவால் இருக்கு. இங்க அந்த அரே கிரியேட் பண்ணிட்டு மேட்ரிக்ஸ் ஆஃப் u v அதுக்கு போய் 1 v u அதுவும் 1 செட் பண்ணிடுறோம். அன்டைரக்டட்னால இதே டைரக்டடா இருந்துச்சுன்னா இந்த ஒரு லைன் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ அதே மாதிரி இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிருங்க. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திஸ் ஒர்க்ஸ். இந்த கிராஃப் கிரியேஷன்